தமிழ்நாட்டில் இருக்கிற வெளி மாநில தொழிலாளர்கள் பற்றிய காணொளி இது. பீகார்ல இருந்து நிறைய பேர் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக போயிருக்காங்க. அந்தந்த மாநிலத்துல செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த நிலைமையில எலெக்ஷன் கமிஷன் பீகார்ல ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று நடத்தி 25 லட்சம் மக்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கதா கூறப்படுது. இவங்க எல்லாரும் எங்க புலம்பெயர்ந்தாங்க, எங்க செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பும் இன்று வரை கிடையாது. இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எழுப்பிய குரலுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு செய்தி நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தொழிலாளர் துறை ஒரு சர்வே எடுக்க போகுது. வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்து வருவோர் அடங்கிய ஒரு கணக்கெடுப்பு அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. உண்மையான நிலவரங்களை கண்டறிவதுதான் இந்த சர்வேயின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளி மாநிலத்தவர்கள் இங்கே வரும் முறை, அதாவது பேட்டர்ன், செய்யும் தொழில், வேலை விபரம், உடல் ஆரோக்கியம் மற்றும் அவர்களது வாழ்க்கை முறை பற்றிய அனைத்தும் அடங்கிய ஒரு கணக்கெடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சர்வே அப்படின்னு சொன்னா கூட உண்மையிலேயே வெளி மாநிலத்தவர்கள் இங்கே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமா நிதர்சனமா கண்டுபிடிக்கிறதுக்கான சர்வே தான் 6 மாதத்துல இந்த சர்வேயை முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, பீகாரில் நடந்தது போல இங்கு ஏராளமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு விடுவார்கள், ஏராளமான வெளி மாநிலத்தவர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த சர்வே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் இது சம்பந்தமான உண்மை நிலவை எதுவும் அதிகாரப்பூர்வமா கிடையாது. தமிழ்நாடு தொழிலாளர் வாரியத்துல பதிவு செய்துள்ள வெளி மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 12.17 லட்சம். இதில் அமைப்பு சாரா கட்டிட தொழிலாளர்கள் வெறும் 3000 பேர் தான் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள விவரங்கள் பெரும்பாலும் அமைப்பு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். 2011 சென்சஸ் கணக்கெடுப்பின்படி 34.87 லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் தங்கி வேலை செய்து வருகிறார்கள். இதன் அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது உள்ள எண்ணிக்கை இதை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சர்வேயில் வெளி மாநிலத்தவர்கள் 2 வகையாக பிரிக்கப்படுறாங்க. அதாவது கட்டிட தொழிலாளர்கள், மற்ற தொழிலாளர்கள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. கட்டிட தொழிலாளர்கள்ல கட்டிட தொழிலில் ஈடுபட்டவங்க, சுரங்கங்களில் ஈடுபட்டவங்க மற்றும் குவாரியில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் கட்டிட தொழிலாளர்கள்ங்கிற தலைப்பில் வந்துடுவாங்க. மற்றவங்க, அதாவது டெக்ஸ்டைல்ஸ், ஹாஸ்பிட்டல், உற்பத்தி தொழில், கடை மற்றும் இதர நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க இதர தொழிலாளர்களில் வருவாங்க. தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த வெளி மாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. இந்த ஒரு சர்வே எடுத்து முடிச்சாங்க அப்படின்னா இந்த நன்மைகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.